ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் டிசம்பர் வந்து பாருங்கள், மலையிலேயும் பூத்துருக்காங்க. ஒரு பூ தாங்க இன்றைக்கி பூத்துருக்காங்க, மொட்டுக்கள் நிறையா இல்லை. எல்லாம் பச்சை பசேன்னு இருக்காங்க பாருங்கள். மழை வந்ததுக்கப்புறம் இந்த ரெட்டு கலர் அடுக்கு செம்பருத்தி பூ இருக்குல்லங்க, இந்த ஆரஞ்சு கலர் இப்போ தான் மொட்டு விட்டுருக்காங்க. நேற்று பறிச்சாச்சுங்க ஒரு பூவை, இன்றைக்கி இவங்க ப்ளூம் ஆகிருக்காங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள், ஒரு வெள்ளைப்பூச்சி ஒன்று இருக்குது பாருங்கள். இது மாதிரி 1 2 இருக்கிறப்ப நம்ம கையிலே இது மாதிரி எடுத்து விட்டோம்னா போயிடுவாங்க. நிறைய நம்ம பறவை விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா செடிகளுடைய இந்த செடியை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுங்க ஏதோ நோய் வந்திருக்குன்னு. நல்ல வேலை ஒன்று இருந்ததால் எங்கேயோ காற்று மூலமாக பறவை வந்திருக்காங்க. இப்போ பக்கத்தில் அம்பரலில் இருக்குல்லங்க, அவங்கள்ட்ட இருந்து வந்திருப்பாங்க. இவங்களை அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. செம்பருத்தி பூ நிறைய ஒயிட் கலர் அந்த இது வந்து ஃபங்கஸ் வந்துடுச்சுன்னா நம்மளால் வெள்ளை பூச்சிங்க அதை வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொஞ்சம் கட் பண்ணி போடுற மாதிரி இல்லைன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் அது கொடுக்குற மாதிரி வரும். சோப் ஆயில் வச்சு இல்லை நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதை எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணணுங்க. அதனால் லைட்டாக இருக்கிறப்பே நம்ம செடிகளை பார்த்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்னா செடிகள் செழிப்பமாக அழகாக இதே மாதிரி க்ரீன் வித் ரெட்டில் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். க்ரீனிஷாக இருக்காங்க இல்லைங்க, பூ எவ்வளோ ரெட்டாக இருக்காங்க பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.